பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பாவத்திலும் செல்வ செருக்கிலும் மிகுந்திருந்த இந்த கொரிந்து பட்டணத்திலே பலவிதமான ஹீரோயிசம் சார்ந்த விசுவாசிகள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்துவின் வழிகளிலே நடப்பதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்வியலும் மாற்றங்களை பெற வேண்டும் என்பதை அவர்கள் உணராதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் பவுல் இங்கே, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களிடத்தில் நான் பேசக்கூடாமல், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள் என்று பேச வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வளர விரும்பாதபடி வாழ்கிறீர்கள். நீங்கள் வளர வேண்டிய விதங்களிலே வளர வேண்டும். சரீரத்தின் நன்மைகளினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே வளர வேண்டும் என்பதை இங்கே பவுல் விளக்கப்படுத்தி எழுதுவதை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். சரீரத்துக்குரியவர்கள் என்பது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையினாலே ஈர்ப்புடையவர்கள். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவது எண்ணம், சிந்தை, உணர்வு, உணர்ச்சி, விருப்பம், இப்படிப்பட்ட கண்களுக்கு அற்ற உணர்வு நிலையிலே இருக்கக்கூடிய சிந்தைகளிலே மாற்றம், செயலிலே, விருப்பத்திலே, உணர்விலே மாற்றங்களை கொண்டு வருவது தான் ஆவிக்குரிய வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. அதாவது சுருங்கக்கூறில், ஒரு மனிதன் உணர்ந்து அனுபவிக்கும் செயலிலே மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது, நான் ஒரு இனிப்பு நிறைந்த மிட்டாயை சுவைக்கிறேன். அதை நான் மட்டும்தான் உணர முடியும். நான் இனிப்பு என்ற சொல்லினாலே அதை நான் வர்ணிக்க முடியும். ஆனால் பிறர் அதை சுவைக்க முடியாது. அவர்களும் அந்த இனிப்பு மிட்டாயை சுவைக்கும்போது நான் சொல்லுவது என்னவென்று அவர்களால் உணர முடியும். இப்படி கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சுவைக்க வேண்டிய சுவையாகிய உணர்வாய் இருக்கிறார். மனிதன் தான் எப்படி கிறிஸ்துவை சுவைத்ததினாலே உண்டான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதன் அதை உணர முடியாது, அனுபவித்து உணர முடியாது. அவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளிலே கிறிஸ்து தனக்கு கொடுத்த விடுதலையை குறித்து அவன் உணர முடியும். இதுதான் ஆவி நிலை. தேவனை உணருதல், அனுபவபூர்வமாக உணருதல், நமது சரீரத்தாலே, நமது சிந்தையாலே, எண்ணத்தினாலே இவைகளெல்லாம் உணர்வதுதான் ஆவி நிலை. மேலும் கொரிந்திய சபையில் உள்ள போதகரும் தலைவரும் சிலர் மனம் திரும்பினோம் என்று அழைக்கப்பட்டும் தங்களுடைய உலக பிரகாரமான கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிடாமலே சபைக்கு வருவதும் சபையோடு ஐக்கியமாய் இருப்பதையும் அவர்களும் அதை சரி என்று உணர்ந்தார்கள். தலைவர்களும் அதை கண்டிக்காமல் விட்டு வைத்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல இதுதான் ஜென்ம சுபாவம். இயேசு கிறிஸ்துவானவருடைய போதனைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது, உதாரணமாக நீங்கள் ஜெபத்தை எடுத்துக்கொண்டால், இப்படி நீ ஜெபிக்காதே, இப்படி ஜெபி, இப்படி நீ உபவாசிக்காதே, இப்படி உபவாசி, இப்படி நீ தர்மம் செய்யாதே, காணிக்கை கொடுக்காதே, இப்படித்தான் நீ காணிக்கை கொடுக்க வேண்டும், நீ இப்படித்தான் மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் முதலாவது டு நாட் என்று சொல்லுவார். முதலாவது இப்படி செய்யாதே என்று சொல்லுவார். காரணம், நாம் பிறப்பிலிருந்தே வாழ்கிற வாழ்க்கை முறையானது தவறாய் இருக்கிறது. நமது எண்ணங்கள், சிந்தைகள் ஆவி நிலையிலே தவறான ஆவி நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம். ஏனெனில் பிசாசின் ஆளுகைக்கு கீழாக இருப்பதினாலே, முரட்டாட்ட குணத்தினாலே நிறைந்திருக்கிறோம். ஆதலால் நாம் செய்வது எல்லாம் சரி என்ற எண்ணத்தோடு நம் மனம் விருப்பத்தின்படி செய்கிறோம். இதை தேவன் மறுத்து ஆவி நிலையிலே நமது மாற்றங்களை, அந்த இடத்துல ஒரு
பாயிண்டில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். நமது ஆவிக்குரிய அனுபவ நிலையிலே இப்படித்தான் சிந்திக்க வேண்டும், இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வரையறைகளை நமக்குள்ளாக மாற்றி அமைக்க வேண்டியவர்களாக, ரீசெட் பண்ண வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அப்பொழுது ஆவி நிலையிலே தேவனை நாம் உணர முடியும். இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவனிடத்திலே இந்த உலக பிரகாரமான சம்பத்துகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சுகங்களுக்காக மட்டும் தேவனை நாம் தேடி வருவோம் என்றால், அப்படிப்பட்ட செய்திகளை மட்டும் நான் விசுவாசிப்போம், நம்புவோம், கேட்பதற்கு பிரியப்படுவோம் என்றால் பாலை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தைக்கு ஒப்பாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய முதிர்ச்சியும் மறுமலர்ச்சியும் உண்டானால்தான் இரட்சிப்பானது பூரணப்படும் என்பதை இந்த பகுதி முழுவதும் பவுல் விளக்கப்படுத்துகிறார். ஆவிக்குரிய மாமிசத்திற்குரிய காரியங்களை உங்களுக்கு விளக்கப்படுவதற்காக நான் அநேக நேரங்களை எடுத்துக்கொண்டேன். 3ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இவைகளெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியும், கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாயிருக்கிறேன் என்று சொல்லியும், கிறிஸ்துவே எனது வாழ்க்கையின் முதன்மை என்று சொல்லியும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட பொறாமையும் வாக்குவாதங்களும் வேதங்களும் குரூப்பிசங்களும் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இவற்றை மாமிசத்துக்குரியவர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் என்று பவுல் திட்டமாக சொல்லுகிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மரித்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். என்னை மட்டும்தான் தேவன் தன் பிள்ளையா எடுத்துக்கிட்டாரு, அவங்கள எடுத்துக்கல அப்படின்னு சொல்றதே தவறு. உலகத்தின் சகல மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிற மனிதர்கள், என்னை அல்லாமல் பிற மனிதர்கள் அனைவரும் எனக்கு சகோதரர்களும் சகோதரிகளும். அவர்களுக்காகவும் என் தேவன் மரித்திருக்கிறார். அவர்களையும் தமது மந்தையிலே சேர்த்துக்கொள்ள தேவன் விருப்பப்படுகிறார். ஒருவேளை அவர்களை சேர்த்துக்கொள்வதற்காகவே தேவன் என்னை பயன்படுத்துகிறார். இந்த ஒரு தெளிந்த எண்ணம் நமக்கு இருந்தால் நாம் பிறரோடு பொறாமையோ வாக்குவாதம் பண்ணவோ பேதங்கள் பேசவோ குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணவோ செய்ய மாட்டோம். பாகுபாடற்ற எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை உடையவர்களாக காணப்படுவோம். இது ஆவியின் முதிர்ச்சி நிலை. ஒருவன் தன்னை பவுலை சேர்ந்தவன் என்றும், மற்றொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், சிலர் என்னை கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும் உங்களுக்குள்ளாக ஏன் பாகுபாடுபடுகிறீர்கள்? நாங்கள் எல்லோரும் ஒரே பணியை செய்கிறோம், வெவ்வேறு விதங்களிலே செய்கிறோம், வெவ்வேறு வேலைகளை செய்கிறோம். ஆனால் விளைவு ஒன்றுதான், அதனுடைய இறுதி முடிவு விளைச்சல் ஒன்றுதான். அது ஒரு நிலத்தை உழுகிறவனைப் போல, அதில் விதைக்கிறவனைப் போல, ஒரு சிலர் களைகளை எடுப்பது போல, ஒரு சிலர் அதற்கு நீர் பாய்ச்சுவது போல, ஒரு சிலர் அதற்கு உரங்களை வைப்பது போல. ஆனால் இவர்கள் எல்லோரும் செய்கிற பணி என்ன நோக்கத்திற்காக? விளைச்சலை அறுவடை செய்வதற்காகத்தான். அந்த விளையச் செய்கிற தேவன், விளையச் செய்கிறவரோ தேவன் என்று அழகாக ஒரு வர்ணனை நடையிலே, யாராயிலும் நடுகிறவனாகிலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாயிலும் அல்ல, அவனவன் செய்யத்தக்கது ஆன கூலியை பெறுவான் என்றால் சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தேவனுக்கு தொண்டு செய்வதனால் உண்டாகக்கூடிய இரட்சிப்பு, இவைகள் எல்லாம் அவனவன் சரீர நன்மைகளையும் அறுப்பான், ஆவிக்குரிய நன்மைகளையும் அறுப்பான். ஆனால் நாங்கள் எல்லோரும் கோவர்க்கர், தேவனுடைய பண்ணையிலே பணியாற்றுகிற, மந்தையிலே பணி செய்கிற கோவர்க்கர், சக ஊழியர்கள். அதை நியாயப்படுத்துகிறவரும், அதை ஏற்றுக்கொள்கிறவரும், விளைச்சலை அறுவடை செய்கிறவரும், விளைவுகளை உண்டாக்குகிறவரும் தேவன் என்று அழகாக ஒரு கட்டடத்தை கட்டுவது போல, ஒரு மந்தையிலே மேய்ப்பது போல, ஒரு வயலிலே வேலை செய்வது போல என்று சொல்லி, பண்ணையிலே
தோட்டப் பண்ணையிலே வேலை செய்வது போல, அதாவது பழங்கள் அல்லது மாட்டுப் பண்ணை இப்படி போன்ற காரியங்களிலே வேலை செய்பவர்கள் எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்வதற்காகவே நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை சார்ந்து வாழக்கூடாது. எங்கள் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவை தான் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக விளக்கப்பாடம் எடுக்கிறார். இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் மனிதர்களை கொண்டாடுகிறார்கள். கொரிந்துவிலே அப்போலோ வருவதற்கு முன்பாக பவுல் வந்துவிட்டார். பேதுரு இங்கே வந்து பணி செய்தாரா என்று நாமளால் உறுதியாய் சொல்ல முடியாது. ஆனால் பேதுருவின் முதல் பிரசங்கத்திலே தான் கொரிந்துவிலிருந்து வந்திருந்தவர்களும் அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே கேள்விப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்தானம் பெற்று தங்களுடைய இடங்களிலே வந்து அவர்கள் ஆராதனை செய்தார்கள் என்று காணலாம். ஆதலால் ஆரம்பிப்பது ஒருவர், உறுதிப்படுத்துவது ஒருவர், விளையச் செய்வதற்கான அடுத்த கட்ட நிலைகளை வழிநடத்துகிறவர் ஒருவர். ஆனால் எல்லாவற்றையும் பயன்படுத்தி விளையச் செய்து விளைச்சலை எடுத்துக்கிறவர் ஆண்டவர்தான். நாங்கள் செய்கிற அத்தனை பணியும் கிறிஸ்துவை மையப்படுத்தி, கிறிஸ்துவையே அஸ்திபாரப்படுத்தி, கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாக்கத்தக்கதாக நாங்கள் பணி செய்கிறோம். நாங்கள் செய்கிற பணி பொன்னினாலோ வெள்ளியினாலோ விலையேற பெற்ற கல்லோ மரமோ புல்லோ வைக்கோலோ ஆகிய இவைகளை கொண்டு நாங்கள் கட்டினாலும் அந்த வேலைப்பாடு வெளியாகும்படிக்கு நாளானது ஒரு குறிப்பிட்ட நாள் என்பது இங்கே நியாயத்தீர்ப்பின் நாளை அடையாளப்படுத்துகிறார். அந்த நாளிலே அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வேலைகளும் பரிசோதிக்கப்படும். பொன் எடுத்து கட்டுவது என்பது மிக கடின வேலை. வெள்ளியை எடுத்து கட்டுவது என்பது அதைவிட குறைந்த பளு பாரம் நிறைந்த வேலை. விலையேற பெற்ற கல் தேடி கொண்டு வந்து அதற்கான மகத்துவங்களை மரம் புல் வைக்கோல் என்று அதை பார்க்கும்போது படிப்படியாக குறைந்த போராட்டங்களை கஷ்டங்களை உடைய பொருட்களாக காணப்படும். புல்லும் வைக்கோலும் அதிகமாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக கட்டி முடித்து விட முடியும். இப்படி ஈஸியாக பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் மிக கடினப்பட்டு பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் நாளானது நியாய தீர்ப்பானது பரிசோதிக்கும். ஒருவன் சுவிசேஷம் சொல்லி ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதினால் அந்த ராஜ்யம் நிலைத்திருக்கத்தக்கதாக கட்ட வேண்டும். ஒரு ஆத்மா சந்திக்கப்பட்டிருக்கும் போது நான் சந்தித்தேன் என்று 100 பேர் உரிமை கொண்டாடுவார்கள். இவைகளை நாளானது வெளிப்படுத்தும். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். ஆனாலும் அவனோ ரட்சிக்கப்படுவான். ஏனெனில் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்கென்று சம்பாதிக்கிறதை ஈஸியாக இலகுவாக சம்பாதிக்க விரும்புகிறான். அவன் கட்டினது அழிந்து போகலாம், ஆனால் அவனோ ரட்சிக்கப்படுவான். ஏனெனில் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ விரும்புகிறான். பவுலை சார்ந்தவர்களோ அப்போலோவை சார்ந்தவர்களோ அல்லது பேதுருவை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் குரூப்பிசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய பவுலோ அல்லது அப்போலோவோ அல்லது கேபா என்று சொல்லக்கூடிய பேதுருவோ ரட்சிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுடைய ஆத்துமா ரட்சிப்பதற்கு வாய்ப்பு உண்டு, ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆதலால் நாம் மிக கவனமாக மனிதர்களை பின்பற்றுகிறவர்களாய் அல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக வாழ வேண்டும். 16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆலயத்திற்கு துப்புரவு தொழிலாளர்களாகவோ